Smell, 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 smell. என்னது ஆட்டுக்குட்டி கத்துற சத்தம் கேக்குது? Smell. ஆ? ஆ. கனவா? எந்தாச்சா? அது ஐயா இப்ப மலையாளம் பேசணுமே. அது ஒண்ணுமில்ல மோளே, ஒரு சிறிய ஸ்வப்னம் கண்டு. சரி சாரு, இது எந்த ஸ்டேஷன்? இது இது ஏதோ ஒரு ஸ்டேஷனு. 3/4 மணி நேரம் இங்கே தான் நிற்கும். ஆமாம், நீங்கள் எங்கே போனா? சூளமேடு போகணும். சூளமேடுங்கிறது பக்கம் தான். நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு வெளில ஆட்டோ நிற்குது, அதை பிடிச்சிங்கன்னா சீக்கிரம் போயிடலாம். அப்ப இங்கே இறங்கிடலாமா? அதான் சொல்கிறேன்ல, இறங்கிய. சரி, அப்ப இங்கே இறங்கிடலாம். ஏத்தா வா, இங்கே இறங்கிடுவோம். ஐயோ, எவனா என் பொட்டிய புடிங்கிட்டு ஓடுறானே. தம்பி, அந்த பொட்டியில ஒண்ணு இல்ல தம்பி, கொடுத்துரு. Smell, 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 smell. CC 129 டயலாக் இல்லாத சங்கர் வெர்சஸ் கல்லுக்குண்டு பிரதர்ஸ். என்ன டயலாக் இல்லாத சங்கரா? என்னையா பேரு இது? ஐயா, இந்த படத்துல இவருக்கு டயலாக்கே கிடையாது, அதனால டயலாக் இல்லாத சங்கர்னு பேர் வச்சாச்சுங்க ஐயா. ஏன் இப்படி இல்லாம பேர் வைப்பீங்க? சரி, இந்த கேஸோட வக்கீல் யாரு? பிரீத்தி. போதும் போதும், பிஜிஎம்க்கு போஸ்ட் கொடுத்ததெல்லாம் போதும். வாட்ஸ் யுவர் பிரேயர்? என்னது பிரேயரா? என்ன பாஸ் இவர் சாமி கும்பிட சொல்றாரு? இது ஒன்றும் அந்த ப்ரேயர் கிடையாது, இது வேற ப்ரேயர். உன்னோட கோரிக்கை என்ன, உன்னோட விண்ணப்பம் என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஓ, அப்படின்னா இதுதான் கோர்ட்ல யூஸ் பண்ற கோடு வேடா? அதை கரண்ட் நிக்க முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருறா. ஜட்ஜு வேற டபுளே பார்த்துட்டு இருக்காரு, அப்புறம் ஃபைட் போட்டுருவாரு. அவர் ஃபைன் போட்டா நம்ம ஃபைட் போடுவோம். முடிஞ்சா அவரை 1 vs 1 வர சொல்லுங்க என் கூட. சும்மா துப்பாக்கி விஜய் மாதிரி ஒரு கையாலே தகர் தெரிஞ்சிடுறேன். ஏய் எருமை, அவர் ஜட்ஜுடா, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அட யாரா இருந்தா பாஸ், வீட்டுக்கு போயிட்டு வேற ட்ரெஸ்ல வர சொல்லுங்க. ஒரு கையாலே பறக்க விட்டுறேன். ஆமா, அப்படியே பறக்க விட்டு கிழிச்சிருவேன். சரி, இப்ப எதுக்கு ஒரு கைன்னு பீத்திக்கிட்டு இருக்க? அதுவா, சார்ஜ் கம்மியா இருக்கிறதுனால ஒரு கை வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால இன்னொரு கை பத்தி பேசிட்டு இருக்கேன். கிழிஞ்சிச்சு. என்னடா இந்த ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு. யோ, என்னையா லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்குல்ல. அது ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர். ஓ பாஸ், நீங்களா? யோ போரா, நீ என்ன பண்ற இங்க? சயின்டிஸ்டுக்கு கோர்ட்ல என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல பாஸ், என்னோட வளர்ச்சி பிடிக்காத பக்கத்து வீட்டு கிளவி என் மேல பொய்யாத கேஸ் ஒண்ணு போட்டுருச்சு. அதனாலதான் நேர்ல வந்திருக்கேன். அப்படியா? சரி, என்ன கேஸ்? அது பக்கத்து டிரான்ஸ்ஃபார்ம்ல கரண்ட் திருடதா சொல்லி புட்டப் கேஸ் ஒன்று போட்டாங்க. என்ன கரண்ட் திருடின கேஸா? என்னையா கேஸ் இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு கேஸ்னு வாங்கி வச்சுட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கியா? ஒரு கடத்தல் கேஸ் இல்ல கொலை கேஸ்னா கூட பரவாயில்ல, கௌரவமா இருக்கேன். கரண்ட் திருடினதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு? யோ, எந்திரிச்சு போய் வேற எங்கேயாவது உட்காரியா போயா? பாஸ் கோச்சுக்காதீங்க பாஸ், எல்லாம் அந்த கரண்ட் திண்டி கம்ப்ளாட்டினாலதான். சும்மா என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க பாஸ், அப்புறம் நான் கடுப்பாயிருவேன். கடுப்பானே பூரா சார்ஜ் போயிரும், அப்புறம் நீங்க தான் என்னை தூக்கிட்டு போகணும். யோ, யார் அங்க நச நசன் பேசிட்டே இருக்கிறது? இது என்ன கோர்ட்டா இல்ல சந்தை கடையா? இன்னொரு தடவை சத்தம் வந்துச்சு, எல்லாரும் தூக்கி வெளில போட்டுருவேன். நீ சொல்லுமா? சரி மைலாட். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு ஸ்டோன். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? உங்க பிரதர்ஸ் எல்லாம் எங்க? அடா, அதை ஏமா கேக்குற? இந்த மொட்டை கிழவனும் அந்த நரச்ச மொட்டை கிழவையும் அடிச்ச அடியில அவங்க எல்லாம் ஆஸ்பத்திரியிலே கிடக்குறாங்க. நான் மட்டும் ஏதோ கொஞ்சமா அடி வாங்கி தப்பிச்சு கோர்ட் வரைக்கும் வந்திருக்கேன். போய் இவங்க சொல்றதெல்லாம் போய். வயசான காலத்துல என் கிளைண்ட் இவங்க எல்லாரையும் அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்காங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஐயா ஜட்ஜ் ஐயா, நாங்க சொல்றதா நெசம். இதுக்கு மேல ஏதாவது வேணும்னா எங்க வக்கீல்கிட்ட கேடுவீங்க. ஓ அப்படியா? என்ன பேபி கண்ணன், இதுக்கு என்ன சொல்றீங்க? என்ன பாசிவீங்க? தொப்புளுக்கு இப்படி எல்லாம் பாட்டு போடுறாங்க. இது எங்க டெரிட்டரி, கொஞ்சம் சாரி நாங்கெல்லாம் சாயங்காலம் திரும்ப மணிப்பூரி மாட்டிக்கிட்ட நாங்க வேற மாதிரி, கொஞ்சம் அந்த மாதிரி, கொஞ்சம் இந்த மாதிரி படத்துல வர தனுஷ் மாதிரி. என்ன பாசிவீங்க? பாட சொன்னா இந்த முக்குறாங்க. கக்கூஸ்ல உட்காந்து பாட்டு போட்டுப்பாங்களோ? ஜட்ஜு பாத்துக்கிட்டு இருக்காரா, கொஞ்சம் அமைதியா. ஆமா, இப்ப எதுக்கு கையை தூக்கிட்டு இருக்க?
ஓ இதுவா? முதல்ல ஜட்ஜ ஒரு கையால பறக்க விட்டுருவே சொன்னேன்ல, அப்ப தூக்க ஆரம்பிச்சது. ஐயோ, தயவு செஞ்சு இறக்கி தொலைடா. முடியாது பாஸ், இந்த கைக்குண்டான சார்ஜ் காலி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் சார்ஜ் போட்டாதே. மிஸ்டர் பேபி கண்ணன், உங்க பிஜிஎம் முடிஞ்சு 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் அப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து ஒன்றுல ஆர்டர். நான் பேசலாட்டா வந்தேன், ஆனா பின்னாடி உள்ளவங்க கச கசட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களா, அந்த சவுட்ல நான் பேச வந்தது என்னடே மறந்து போச்சு. ஐயே பாத்தீங்களா பாஸ், இந்த வக்கீல் பையன் நம்மளை பத்தி போட்டு கொடுக்குறேன். இவன் வாதாடுற கேஸ் மொட்டையாதான் போகுது பாருங்க. டேய், அவன் தாண்டா நமக்கும் வக்கீல. ஒரு நாரவாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மாயிரு. ஓ இது வேறயா? அப்ப நம்ம கேஸ் ஊதேன். என்ன பேபி கண்ணன், க்ளோசிங் ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இருக்கா இல்ல ஆர்டர் பாஸ் பண்ணவா? யுவர் ஆர்டர், என்னோட எல்லா ஆர்குமெண்ட்ஸும் ரிட்டன் ஸ்டேட்மெண்டா உங்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் சப்மிட் பண்ணியாச்சு. அதை பார்த்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க யுவர் ஆர்டர். ஓ இதை வேற பார்க்கணுமா? லாட்ஷிப், பேஜ் நம்பர் 1லயே புக்கேவோட பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், நல்லா பாருங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். என்ன பாஸ் இவரு உங்க டைலாக காப்பி அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு? காப்பி ரைட் கேட்டு விடுங்க பாஸ். என்ன காப்பி ரைட்டா? அதுவும் ஜட்ஜு கிட்டயா? இந்த கருவாட்டு கம்லாட்டி இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம விடாது போல இருக்கு. இது மாதிரி வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? இருக்கு லாட்ஷிப், பேஜ் நம்பர் 3ல இருக்கு பாருங்க. என்ன பேபி கண்ணன், அதே பாயிண்ட் தானே இதுல இருக்கு? அது ஆபையோர் ஆர்டர், அது கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிருப்போம். நீங்க ஒரு பேஜ் நம்பர் 10 பாருங்களேன். பாக்குறேன், நினைச்சேன்டா இதாத்தான் இருக்கும்னு. யோ வேற பாயிண்ட்ஸே இல்லையா உன்ட்ட? இருக்கு யுவர் ஆர்டர், பேஜ் நம்பர் 13ல பாருங்க. அதுலயும் என்ன பாயிண்ட்ஸ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். 13 பக்கத்துல ஒரு 0, அதானே? அதேதான் லாட்ஷிப், அதேதான். என்ன அதேதான். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அதை எடுத்துட்டு போயா? ஐயோ லாட்ஷிப், பாயிண்ட் பத்தலட்டு கோவப்படாதீங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு தக்க தீர்ப்பை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ அப்படியா? அப்படின்னா தீர்ப்பை சொல்லிட வேண்டியதான். இருதரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் மிஸ்டர் டயலாக் இல்லாத சங்கர் தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகுது. அதனால அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனையா 1 லட்சம் ரூபாய் அவதாரம் போடுறேன். பட் மை லார்ட், என்னோட கட்சிக்காரர் தான் நிரபராதி. இந்நேரம் அந்த மொட்டை மட்டும் வந்திருந்தா நான் ப்ரூவ் பண்ணிருப்பேன். ஐயோ சாரி தாத்தா, நான் உங்களை சொல்லல. இவங்க கேங்ல ஒரு மொட்டை கேரக்டர் இருக்கும்ல, நான் அதை சொன்னேன். அது வந்துருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? எவ்வளவு தூரம் தூக்க முடியும் கேட்டிருப்ப. அதுக்கு நான் இவ்வளவு தூரம் தூக்க முடியும் அவன் சொல்லிருப்பேன். அதை வச்சு காமெடி பண்ணிருப்பா. அதானே? இது ஒண்ணு டக்கு வித் நாபாடி ஷோ கிடையாது ஆட்டா, நீ பண்ற மொக்க காமெடிகளா சிரிக்கிறதுக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல, தீர்ப்பு வழங்கியாச்சு. இதுக்கு மேல அப்பீல் பண்றதா இருந்தா அப்பீல் பண்ணிக்கங்க. மை லார்ட் அட்லீஸ்ட். பிரீத்தி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் ஐ டேக் கண்டெம்ட். ஐய அப்ப அவ்வளவுதானா? இந்த மொட்டை தாத்தா வேற நம்மள ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப எப்படி சமாளிக்கிறது? பேசாம அடிச்சு தூக்கு சாமின்னு சொல்லிட்டு ஓடி போயிருமா? ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சிக்கன் சேரி சுகுமாரன். ஐயா சிக்கன் சேரி இல்லைங்க ஐயா, மட்டன் சேரி. அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு தி நெக்ஸ்ட் மந்த் 14th. லாட்ஷிப், டேட்டை கொஞ்சம் மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏடா கிளைண்ட் கொஞ்சம் வயசானவர், கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவர். பாத்தீங்களா எப்படி லொக்கு லொக்கு இருப்பாரு? கேஸ் முடியறதுக்குள்ள இவரே பிடிச்சிருவாரு போல இருக்கு. இல்ல இது ஆர்த்தர் மார்கன் ஸ்டைல். என்ன ஆர்த்தர் மார்கன் ஸ்டைலா? அப்ப நீங்க நிஜமாயிருமில்லையா? இல்லைங்க ஒரு ஆர்டர், அவர் நிஜமா தான் இருப்பிட்டாரு. அவர் சொல்றத வச்சு பார்க்கும்போது அவர் ஹெல்த்தியா தான் இருக்காரு போல இருக்கு. அடுத்த மாசமே பாத்துக்கலாம், விடுங்க. என்ன சாரு இப்படி ஆயி போச்சு? விட வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். ராஜாக்கு பேசிக்கிட்டு இருக்கல, எதுக்கா குறுக்க பேசுற? அடக்க பாக்குற வயசுல ஆர்த்தர் பார்க்கடா அவரு. எனக்கு கூட பிரச்சனை இல்ல. கேஸ் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாளுக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு வாங்கி போட்டோம். வா, அது பிரியாணி வாங்கி கொடு. வா. ராஜேஷ் கோபால அட்டுத்தல அட்டுத்தல ராஜேஷ் யோ ஃபீஸ் பே பண்ணியா இல்லையா? எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சாரு. அப்ப பேடிஎம் பண்ணு. அதுவும் பண்ண தெரியாது சாரு. வேற என்னதான் தெரியும்? ஆர்த்தர் மார்கன் மாதிரி இரும தெரியும். இருமி காட்டவா? விளக்கமா தலைய அடிப்பேன். ஒழுங்கா பொண்ணுகிட்ட சொல்லி ஃபீஸ பாத்துட்டு சொல்லு. ஐயா சாமி ஐயா, பிச்சை போடுங்க ஐயா, கரண்ட் பில்லு கட்ட காசு இல்ல. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சிக்கன் சேரி சுகுமாரன். ஐயா எத்தனை தடவை தான் சொல்றது? அது சிக்கன் சேரி இல்லைங்க ஐயா, மட்டன் சேரி. மட்டன் சேரி சுகுமாரன். அட என்ன நீ கோர்ட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க? என்ன பேபி கண்ணன், உங்க கிளைண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லி கூட்டு வர மாட்டீங்களா? இளையராளர், அது வந்து என்னோட சேம்பர்ல வந்து என்ன தனியா பாருங்க. அறிவு இருக்கா அவனுக்கு? கோர்ட்டுக்குள்ள எப்படி நடந்துக்கிறது தெரியாது? நீ மட்டன் சேரியா இருந்தா சிக்கன் சேரியா இருந்தா அது வாங்க பிரச்சனை.
நகை தானே பிரச்சனை, அதை அவங்க கொடுக்கும்போது வாங்கிட்டு சொல்ல வேண்டியதானே. ஆமா, அப்படியே அவங்க நகையை தூக்கி எடுத்துட போறாங்க, நீ குடுக்க விட்டுருவ. நல்லா வாய்தான்னு வாங்கிட்டீங்க தானே தீரிய எல்லாம். ஓ, நீ அவ்வளவு தூரத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டியா? இனிமே அந்த நகையை எப்படி வாங்கலான்னு பாக்குறடி. நீ எந்த வைக்கல விடா கூட்டியா? கடவுளே கூட்டிட்டு வந்தாலும் ஒன்னால அந்த நகையை எடுவே வாங்க முடியாது. அதை நானே அமுக்கிடுவேன். நாடு ஒட்ட பாருதா சார்? இல்லையே, எனக்கு முன்னாடி கொஞ்சம் முடி இருக்கே. ஆனா அதை சொல்லல சார், நாடு ஒட்ட பாருதா கேஸ் நடத்த வந்தேன். இருக்கிற பூரா காசையை இவங்களுக்கு அழிச்சு விட்டு இப்ப கேஸ் நடத்த வந்து எனக்கு கான்ஸ்டபிள் தான் மிச்சம். ஐயா ஏய்யா, கோயில் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அட பாத்துக்கலாம் விடு சார். அதை விட்டுட்டியே. கோர்ட்டுக்கு வந்தா நீதி கிடைக்கிற எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கோர்ட்டோட பேரே நீதிமன்றம் தான் சார். ஏன்டா அதெல்லாம் உன்ட்ட யாரா கேட்டது? எதுக்குடா அப்படி சம்மதமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? எல்லாம் உனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டுக்காக தான் சார். நீயாவது பரவாயில்ல, ஒரு மாசமா தான் இங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் அங்க நிற்கிறதே ஒரு கிளவி, அதெல்லாம் 13 வருஷமா அந்த கோர்ட்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால ரோட்ல பார்த்ததை விட கோர்ட்ல பார்த்ததே அதிகம். அந்த கிளவிக்கு ஒரு வக்கீல் இருக்கா, ஏதாவது ஒரு வகையில் அந்த கிளவிக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுத்துடலான்ட்டு வாரத்துக்கு ஒரு கேஸை போடுவேன். ஆனா பூரா கேஸ்லயே தோத்துருவேன். எது அந்த சிவப்பு கலர் சேலையா? ஆமா ஆமா, அதேதான். அது பேரு மூணு சாந்தி. அதோட வக்கீல் பேரு ரூல்ஸ் ராபாடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதே, இதை நான் அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். ஹைகோர்ட்டுக்காவது போய் அந்த போராவை டாரா கிழிச்சு உங்களுக்கு நீதி வாங்கி தரேன். நீதியும் வாங்க வேண்டாம், பேதியும் வாங்க வேண்டாம், ஆள விடியா. இதுக்கு மேல உடம்புல தெம்பில்ல. ஆமா, என்ன கேஸ்? ஆனா அது ஒரு மொக்க கேஸ் சார். அடுத்த எபிசோட்ல போடுவாங்க, பாத்துக்க. சரி வரட்டா. அப்புறம் நீ நடந்ததெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம எதிர்த்து போய் வேலையை பாரு. இல்லைன்னா எல்லாரும் மாதிரி மிளகா அரைச்சு அந்த கருப்பனுக்கு பூசி விடு. அப்போ அது வரான்னு பாப்போம். இங்க வர்றோம், பேய கருப்பனுக்கு பில்டப் கொடுக்குது. சரி, அப்ப நம்மளும் மிளகாய் அரைச்சு பூசிட வேண்டியது. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எனக்காக கேஸை வாதாடி கொடுத்தீங்க, அதுக்காண்டி உங்களுக்கு ஸ்மால் பார்ட்டி. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு நீ எதிர்கட்சியில உள்ளவர்கள் எல்லாம் கூட்டியாந்து இருக்க? அது ஒண்ணும் இல்ல பேபி சார், நாங்க நாளை வேறு எங்களுக்கு பயம் கிடையாது அந்த சாங் இருக்குல்ல, அதுக்கு நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். இன்னும் 2 பேர் லோக்கல்ல கிடைக்கல, அதான் இவங்களை கூட்டியாந்தேன். சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடுவாங்க. அப்படியே, சரி பாட்டை போட சொல்லு. நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது, இந்த மொக்க பாட்டு எங்களுக்கு வயசு கிடையாது. ஐயோ, ஏதோ ஒண்ணு வருது, எல்லாம் ஓடுங்க. The one, 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 the one. அட 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 அட, சரியாட எட்டு போத பாத்திரம் வேற போட்டிருக்கடா. அப்படியே போதி தர்பரே இறக்கி வந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீ எந்த பிளேயரு? அட்டாக்கரா இல்ல பட்டிஸ்டாவா? என்னப்பா எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற? ஒருவேளை கிரேட் காளியா? என்ன காளியா? காளியெல்லாம் இல்லப்பா, கருப்பு, வேட்ட கருப்பு. கருப்பு? யூ மீன் பிளாக்? அப்படின்னா ஐ அம் ஒயிட், வால்டர் ஒயிட். புரியல. அட, இந்த பிரேக்குக்கு பேடுக்கிற சீரீஸ்ல வருவார்ல வால்டர் ஒயிட், அதான் ஹெய்சன்பர்க், அவர்தான். நம்ம தமிழ் சினிமாலே நிறைய பேர் அந்த சீரீஸை வச்சுதான் பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சுதான் நாங்களும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் டப் இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். சாரிப்பா, இங்கிலீஷ் படங்கள்லாம் பாக்குறது இல்ல. ஓ, அப்ப தமிழ் படங்கள் மட்டும்தான் பாப்பீங்களா? ஆமா, என்னென்ன படங்கள் பாத்திருக்கீங்க? ரொம்பலாம் பாக்குறது இல்ல. ஏதோ இந்த மர்மதேசம், அப்புறம் கருப்புசாமி குத்தகைதாரர், அதுக்கப்புறம் இந்த பாளையத்தம்மன். அப்ப இந்த மூக்குத்தி அம்மன் அந்த படம் இன்னும் பார்க்கல. அட என்ன கடிக்கா போக, அருமையானப்படாது இன்னும் பார்க்காம வச்சிருக்கீங்க. நீங்க பார்த்தே ஆகணும். அதுலயே அந்த டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சூப்பரா பண்ணிருப்பாப்ல. நான் ஒன்றும் படம் பாக்குறதுக்காக எல்லாம் இங்க வரல. பின்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா? சூப்பர். வேறடா, என் டீம்ல ஒரு லாயர் ஆக்டிவோட இருக்கு, கட்டிக்கிறீங்களா? ஆனா ஒரு கண்டிஷன்ப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் முடிய ஒட்டா விட்டுடும். ஏடா, அந்த ஆட்டுக்கு உங்களை விட முடி கம்மி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஈகோ பிரச்சனை வரும், அப்புறம் நானே டிவோர்ஸ் வாங்கி தர மாதிரி ஆகி போயிடும். அதுக்காகத்தான் சொல்றேன். என்ன திடீர்னு சூடு ஏறுது? இது எந்த ஏரியா? ஸ்டேஜர் திங்ஸ்ல வர அப்சைட் டவுன் மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே இருக்குல்ல? யாராவ?
ஐயோ வெக்டா டியா இது? அப்ப நிஜமாவே அப்சைட் டவுனுக்கு தான் வந்திருக்கடா. இல்ல 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 இது நரகம். நரகமா? நரகத்துல டி எப்படி? அதான் அந்த குட்டி குஞ்சாங்கெல்லாம் சேர்ந்து என்னை கடைசி எபிசோட்ல போட்டு தள்ளிட்டாங்களே, அதனால ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்துட்டேன். ஓ சரி, அப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்? நீ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக கருப்புசாமி உன்னை இங்க கொண்டு வந்திருக்காரு. கருப்பு சாமியா? யாரு? இப்ப நீ யார சடைய வச்சு கிண்டல் பண்ணியோ அவர் தான் கருப்புசாமி. முடிஞ்சா அவட்ட போய் மன்னிப்பு கேளு, இல்ல சங்கு தாண்டி. ஐயோ ஐயா கருப்பு சாமி, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு நரகத்துக்கெல்லாம் கூட்டி அதை காட்டுறீங்க? நீ என்ன தப்பு பண்ண உனக்கு தெரியல, நல்லா பாரு. என்ன சாமி பட்ட பாவத்துல படமா போட்டு காட்ட போறீங்களா? சரி காட்டுறதா காட்டுறீங்க, ஹெச்டியா காட்டுங்க. ராஜேஷ் கோபாலா மொத்தம் 17 பிரியாணியா? ஐயா என்ன வர வர நம்ம ஆளுங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஆடி மாசம் கிடா வெட்டும் போது பறக்குது ஆட்டுத்தலை, ரம்ஜானுக்கு பிரியாணி போட்டாலும் பறக்குது ஆட்டுத்தலை. ஏடா பாப்பா எதுவுமே சாப்பிடாம உட்காந்துருக்கு. தம்பி பாப்பாவுக்கு ஒரு பிரியாணி கொண்டு வாயா. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சாரு, பாப்பாவுக்கு பல்லு வலி, அதனால எதுவும் மெல்ல முடியாது. ஓ பல்லு வலியா? அப்ப பள்ளி சூப் சாப்பிடு. டேய் பாப்பாவுக்கு ஒரு பள்ளி சூப் கொண்டு வாடா. ஐயோ போதும்டா, இந்த பாட்டடி பாட்டுக்கடா. இந்த பாட்டை இந்த வருஷத்துல கேட்கறதுக்கு பேசாம வெக்கடா கூட நரகத்துல போய் உட்காந்துடலாம் போல. ஏடா இப்பவாச்சும் நீ பண்ண தப்பெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதா இல்லையா? அது பல்லு வலிக்கு பள்ளி சூப்பை குடிக்க சொல்றது தப்புதான். இருந்தாலும் அதை விட கொடூரமான தப்புகள்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேன். எதுக்காக இந்த கிழவ கேஸை மட்டும் எடுத்து காட்டுறீங்க? ஏடா இந்த பக்தர் தான் என் தலையில மிளகா அரைச்சாரு. யாராவது மிளகா அரைச்சாதான் நான் வரணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காங்க. அப்படியா? யாரு சாமி அது? ஏன் யாருன்னு உனக்கு தெரியாது? அது 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 தெரியும் தெரியும், விடுங்க. அது என்ன பண்றது? சரி இப்ப ஸ்கிரிப்ட் படி அடுத்து என்ன பண்றது? அப்பாவி மக்களை காசுக்காக ஏமாத்தின உன்னை கொண்டு நரகத்துக்கு அனுப்ப போறேன். ஐயோ இப்ப எப்படியாவது ஒரு லாக் பண்ணிடுவே. நீதிக்கான கடவுள் நீங்களே நீதி தவறலாவா? என்ன என்ன சொன்ன நீ? நீதிக்கான கடவுள் நீங்களே நீதி தவறலாமான்னு கேட்டேன். ஓ கேட்டு முடிச்சிட்டல, சரி இப்ப போய் சாவு. ஐயோ என்னங்க கோடு வட சொல்லி லாக் பண்ணதுக்கு அப்புறமும் என்னைய கொல்ல பாக்குறீங்க? பின்ன நீ சொன்ன இந்த டயலாக் கேட்டு உடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் விட்டு வைக்க சொல்றியா? அப்படி சொல்லல சாமி, தண்டிக்கிறதா இருந்தாலும் எல்லாரையும் தண்டிக்க, என்னையும் தண்டிக்கன்னு சொல்றேன். நான் மட்டுமே தப்பு பண்றேன்? கோர்ட்ல பாருங்க எல்லாருமே தப்பு பண்றாங்க. கோர்ட் மட்டுமா? தாலுகா ஆபீஸ், விஓ ஆபீஸ், ரெஜிஸ்டர் ஆபீஸ் எல்லா இடத்தையும் தப்பு நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் ராயட் படத்துக்குலாம் அவார்டு கொடுக்குறாங்க, லப்பர் படத்துக்கு அவார்டு இல்ல? இதெல்லாம் என்கிட்ட கேட்க முடியல. இங்க யாரு பார்த்தாலும் எதுவுமே வர மாட்டேங்குது. அதனால என்ன கொள்றதா இருந்தா எல்லாரையும் கொள்ளுங்க, அவ்வளவுதான். அப்பா இதை சொல்றதுக்கு இந்த பாக்கு வாங்குது. லைட்டா வாங்குது ஸ்ட்ரைட்டா. நிறுத்துக்கடா, இன்னும் இந்த படமே பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அதாடா இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எங்க கோர்ட்டுக்கு வாங்க. முடிஞ்சா அந்த கிழவனுக்கு நீதியை வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா அது வரைக்கும் நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணவே கூடாது. என்ன பவரை யூஸ் பண்ண கூடாதா? ஆமா பின்ன நீங்க பாட்டுக்கு கருப்பு பேர் வச்சுக்கிட்டு சிவப்பு பவர் ஆட்டிய பார்த்ததும் அதுக்கிட்ட பவரை காட்டுவீங்க. அது அப்புறம் எப்ப பார்த்தாலும் உங்க பின்னாடியே அடிச்சு தூக்கு சாமி அடிச்சு தூக்கு சாமின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாங்குற சக்தி எனக்குல சாமி. என்னடா சொல்ற? அடிச்சு தூக்கு சாமி. ஐய நமக்கே இதை தாக்குற சக்தி இல்லையே. சரி நான் கோர்ட்டுக்கு வர்றேன். என் பவரை யூஸ் பண்ணாம அந்த பெரியவருக்கு நீதியை வாங்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கதையை முடிக்கிறேன். வாங்க வாங்க பாத்துக்கலாம். பவர் யூஸ் பண்ணாத நேரத்துல ஏதாவது பேகி ஏவி விட்டுருவோமா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஆனா நீங்க புதுசு தானே? உங்க பேர் என்ன? என் பேர் சரவண. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சூர்யாவா? இல்ல எனக்கு இந்த கேஸ் வேண்டாம். இந்த கிழவனோட நகையை நீங்களே வச்சுக்கோங்க. யார் வந்து கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஐயா ஐயா சாமி பொறுமை பொறுமை, கோவப்படாதீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது சுகுமாரன். சரி சரி நான் எதுவும் பேசல, நீங்களே பேசுங்க. அதாவது என்னோட கிளைண்ட் மிஸ்டர் சுகுமாரனோட நகை இங்க. எல்லாம் தெரியும். ஏயா அந்த போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வந்திருக்கிறது? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலங்கய்யா. என்ன வரலையா? இன்னைக்கு ஹியரிங் இருக்குன்னு தெரியும் தானே? ஏன் வரல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாரும் இங்க வந்திருக்கணும். அந்த பெரியவருக்கு நகையை கொடுக்கணும், இல்ல எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அது இப்ப ஓகே தானே சார்? ஓகேடா. ஏடா பவரை யூஸ் பண்ணாமலே எல்லாம் பதறாங்க. கெட்ட கருப்பு கெட்டப்படி வச்சிருக்க. கெட்ட சத்தியப்பட்டதெல்லாம் மறந்து போச்சா? பவர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லல? ஏய் யாரா அவன்? சத்தியமா பவர் யூஸ் பண்ணவே இல்ல. பின்ன நீங்க பவர் யூஸ் பண்ணாமதான் ஜட்ஜ் பயதாரா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீ பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால என் குதிரையை கூட பகல நான் யூஸ் பண்றது இல்ல. காலைல கோர்ட்டு கூட நடந்தாவது தெரியுமா?
அப்படின்னா நீங்க நிஜமாவே பவரை யூஸ் பண்ணலையா? அதைத்தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுவுமே பண்ணல. அப்ப ஜட்ஜி எதுக்கு உங்களை பார்த்து பயந்தாரு? ஒருவேளை அந்த ஆளுக்கு எதுவும் பவர் இருக்குமா? லாட்சிப், என்ன இதெல்லாம்? நான் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொன்னேன், அது நகையை உடனே கொடுக்காதீங்க, இழுத்தடி கேடு. நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பேபி கண்ணா. ஆனா கோர்ட்ல அந்த ஆளை பார்த்ததும் அப்படியே எனக்கு பூர்வ ஜென்மம்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னது பூர்வ ஜென்மமா? பூர்வ ஜென்மத்துல நான் ஏதோ தப்பு பண்ணி அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிறேன். அதுக்கு அந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாரு? சிரிக்கிறடே. உங்க அப்பா செஞ்ச தவறுக்கு வெட்டு கிடையாது, மன்னிப்பு கிடையாது. பரபாச்சி கேர்ள்ஸ், மந்தை விட கொளுத்துங்க. கங்குவா, பெரிய வெங்காயம் உரிச்சு பிச்சாண்டி வழி வந்த ஒத்த கையால தீவ காத்த கையே எனக்கு பக்கத்து வீட்டுல மாவாட்டிக்கிட்டு இருக்கும் போது பிறந்த எங்க அப்பே, அவனுக்கு 3வது பொண்டாட்டிக்கு பிறந்த 4வது உள்ள கொடுவே என்ற கொடுக்காப்புடி. அட யாராவே எரிஞ்சுக்கிட்டு இருக்க போதே இரங்கல் செய்தி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய், அந்த நாய் வாயில படடே ஊத்துக்கடா.